Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Is everyone happy today? சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? Because the sun has come back to us. சூரியன் நமக்கு மீண்டுமாக வந்திருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. It is the last day for the school holiday. The children won't be very happy to go to school tomorrow. விடுமுறைகள் முடிந்து பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல போகிறார்கள். But the mothers will be very happy. ஆனால் தாய்மார்களோ மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். Anyway, children have to learn. குழந்தைகள் படித்து தான் ஆக வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Let's pray. நாம் ஜெபிப்போம். Thank you, Lord, for the joy of coming together to worship you, Lord. கர்த்தாவே, நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நன்றி. We thank you, Lord, also for your holy presence wherever we gather in your name. கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கும்போது உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And Lord, we bring our souls to the foot of the Christ. கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறோம். As we are clothed in righteousness in Christ, and that we are always righteous people. கர்த்தாவே, உம்முடைய நீதினாலே எங்களை மூடி அப்பா நீதி உள்ளவர்களா எங்களை பார்ப்பதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for your grace. உமது கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. Your grace way beyond our deserving is an unmerited favor from God. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். And Lord, we offer our heartfelt gratitude for all the good things that you have bestowed upon us. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்த ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். Help us, O Lord, even more deeply today to look at the scriptures and learn more about you. கர்த்தாவே, இதோ உம்முடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாக நாங்கள் தியானித்து உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வீராக. Lord, help us to learn more who you are and what you have done for us. கர்த்தாவே, நீர் யார் என்பதையும் நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர் என்பதையும் இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த நாளிலே உதவி செய்தருளுவீராக. May the anointing of God fall fresh upon each and every one of the congregation. இதோ இந்த நாளிலும் உம்முடைய கரத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. Let the fire of God fall on us as we speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது இதோ கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். We are very thin on the ground tonight, and like in a football stadium, people will be fully packed. But today we are fully packed. Only the seats, some of which are empty. But we have to pray for every seat in the church before we come to the church. இந்த நாளிலும் அநேகராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். காலியாக இருக்கிற நாற்காலிகளுக்காக கூட நாம் ஜெபிப்பது அவசியம். The only way to bring people to sit on these chairs is to equip ourselves with the powerful prayer. நாம் நம்மளுடைய வல்லமையில ஜெபத்தினால் மாத்திரம் ஆத்துமாக்களை இந்த நாற்காலிகளை கூட்டிக் கொண்டு வர முடியும். It is important that we develop a prayerful life, that before we come to the church we will be prepared. நாம் ஒரு ஜெப வாழ்க்கையை வளர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம். நம் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாகவே ஜெபித்து விட்டு வருவதும் மிக அவசியம். And before I come to the church overnight, I always pray for the church. நான் எப்பொழுதும் சபையிலே வருவதற்கு முன்பதாக முன்பான இரவிலே நான் ஜெபிப்பது வழக்கம். Beginning from the church pastors, leaders, and our stewards, and treasurers, and every single one, and who is involved in the music ministry, and also every musical instrument, we have to pray before we start to play. நான் நம்புகிறேன் இந்த ஊழியம் செய்கிறவர்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற ஒவ்வொருவரும் கூட ஜெபித்து விட்டு தான் இங்கே வருகிறீங்களா என நம்புகிறேன். வருவதற்கு முன்பதாக ஜெபிப்பது மிக மிக அவசியம். And your prayer life will be on fire as the fire
falls on us like we sang earlier on. நாம் ஜெபித்து அப்படி வரும்பொழுது கர்த்தருடைய அக்கினியானவர் நம்மளை மூடுவார். நம்ம இப்பொழுது பாடின பாடலை போலவே When the fire falls on us, we won't be the same. கர்த்தருடைய அக்கினி நம் மீது வரும்போது நாம் முன்பு இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்க மாட்டோம். And then we will start to pray. அப்பொழுது நாம் ஜெபிக்க துவங்குவோம். And we will pray for everybody who comes through that door. அந்த வாசலின் வழியாக வருகிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். And everyone that walks into the church with that, they will be blessed by the Lord. அப்பொழுது சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And we have to pray for the doorposts, the doors, and all the lintels of the doors. And because God knows every single inch and nook and corner of the church. இந்த சபைக்குள்ளே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இதோ இந்த நாற்காலிகளுக்காக வாசல்களுக்காக எல்லாவற்றிற்காகவும் ஜெபித்து விட்டு வருவது அவசியம். When we started the singular service about 2-3 decades ago, and we started a prayer meeting. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் சிங்கள ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஜெபித்து ஆரம்பித்தோம். Our senior pastor gave me the key and asked me to start the prayer meeting, and I announced that everyone should come. சீனியர் போதகர் அவர்கள் என்னிடத்திலே சாவியை கொடுத்து ஜெபித்து ஆரம்பிக்க சொன்னார்கள். So when we opened the door, there was only 2 that has come. அந்த நாளிலே நாங்கள் சென்று கதவை திறக்கும் பொழுது 2 பேர் தான் வந்திருந்தோம். That was me and my wife. நானும் என்னுடைய மனைவியும் தான் அங்கே வந்திருந்தோம். And that was in South Hall, the room number 9, as Pastor Sudesh knows. And so we didn't bother much about the crowd. We started praying. நாங்கள் எத்தனை பேர்கள் கூடி வந்திருக்கிறோம் என்பதை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். I would sing a couple of songs and my wife will be sitting joining, and we worshipped God. நாங்கள் துதித்து ஆராதித்து கர்த்தரை ஆராதித்து நாங்கள் ஆராதனையை துவக்கினோம். And we prayed for every single seat in the church. நாங்கள் சபையில இருந்த ஒவ்வொரு நாற்காலிக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். We prayed that people would come and the Lord will awaken people and let there be an awareness that we have a prayer meeting. கர்த்தரிடத்திலே நாங்கள் கர்த்தர் ஜனங்களை தட்டி எழுப்பி ஜெபத்திற்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்தோம். And we carried on like this for a couple of months. 2 மாதங்களுக்கு மேலாக இதே போல நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தோம். And then the people started coming. 2 மாதங்களுக்கு பிறகு ஜனங்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். Before long there was a gathering for prayer meeting. வெகு சீக்கிரத்திலே ஜெப கூட்டங்கள் நடைபெற ஆரம்பித்தது. This is how a long river starts. இப்படிதான் ஒரு பெரிய காரியங்கள் ஆரம்பிக்கின்றன. If you look at the river Nile and go to the sources where it first starts, it will be only a sprinkle of water. நைல் நதியை பார்த்தோம் என்றால் அது துவங்குகிற இடத்திலே பார்த்தோம் என்றால் அது ஒரு சிறு துளியை போல தான் துவங்கி இருக்கும். And little drops of water makes a mighty ocean. அந்த சிறு துளிகள் தான் ஒரு பெரிய வெள்ளமாக ஒரு பெரிய கடலாக மாறி இருக்கக்கூடும். And the secret for your church to grow is that everyone should start to kneel down and pray before you come to the church. Whether the people are there or not, your prayer will be answered. நீங்கள் சபைக்கு வருவதற்கு முன்பதாக முழங்காலிலே நின்று ஜெபித்து விட்டு வரும்பொழுதுதான் இதுதான் சபை வளருவதற்கான ரகசியம். அப்பொழுது ஒவ்வொரு நாற்காலிகளும் நிரப்பப்படும், ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். Because people are there somewhere, they have been predestined, yet no one has come to tell them anything about it. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள், இந்த சபைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இன்னும் அந்த நேரம் வராதனால் யாரும் அவர்கிட்ட சொல்லாதனால இன்னும் வராமல் இருக்கிறார்கள். There is a word in the Bible called predestination. முன்குறிக்கப்படுதல் என்ற வார்த்தை ஒன்று உண்டு. And that is also called election of God. அது கர்த்தரோடு இருக்கிற உறவாகும். Now we know election because the election will be coming very soon. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது குறித்து அதை பேசுகிறது. நாம் இப்பொழுது கூட வருகிறதான காரியங்களை பார்க்கிறோம். We will be going to the votes
and you will select your own candidates to go to the parliament. தேர்தலிலே நம்முடைய வாக்குகளை அளித்து நாம் குறித்த ஆட்களை தலைவராக நாம் தேர்ந்தெடுக்க கூடும். In the same manner, there is an election in the Bible also. அதே போலவே நாம் எப்படி இந்த தேர்தலை ஆட்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அதே போல் வேதாகமத்திலும் ஜனங்களை தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒன்று இருக்கிறது. God elects people that he wants. God elects kings and queens that he wants. ராஜாக்களையும் ராஜாத்திகளையும் கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். That is how King David was elected when God first ordained him through prophet Samuel. அப்போ இதே போலதான் தாவீது ராஜாவையும் கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டார். And when the prophet Samuel went to the house of Jesse, Jesse had 7 sons. சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெஸ்ஸி என்பவருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே 7 மகன்கள் அவருக்கு இருந்தார். And they were well built and comely and good looking boys. மிகவும் வலிமையான ஆட்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். But God had no choice about none of them. ஆனால் அங்கே இருந்த 7 நபர்களும் கர்த்தராகிய தேவன் அவர்களை யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. Because Bible says God looks at the heart of the person that he is electing. கர்த்தராகிய தேவன் ஒருவரை முன்குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். So Samuel asked Jesse, is there any other son that you have? இந்த 7 மகன்கள் அல்லாமல் வேறு மகன்கள் உங்களுக்கு உண்டோ என்று சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த தந்தையை பார்த்து கேட்கிறார். Yes, we have the youngest. He's a shepherd boy. He is feeding the sheep in the pasture. கடைசியாக ஒரு கடைக்குட்டி மகன் ஒருவன் உண்டு, அவர் மேய்ப்பராக இருக்கிறான் என்று அந்த தந்தை சொல்லுகிறார். And that is the one I am looking for. Can you call him? அந்த நபரைத்தான், அந்த கடைசி நபரை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த மகனை அழைக்க முடியுமா என்று சாமுவேல் கேட்கிறார். So until David comes, Samuel will sit down and they will be seated, and the other brothers will be feeling let down and they won't be happy about it. இந்த மற்ற 7 சகோதரர்கள் தாவீது வந்து அவர் அபிஷேகம் பண்ணும்போது இவர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. And when David came, Samuel anoints him with the oil and appoints him as the future king. தாவீது வந்த பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக முன்குறிக்கிறார். When the anointing falls on you, when you come to church, because of the prayer life that you are cultivating for yourself, you will be elected for many ministry positions. கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது வரும்பொழுது கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். That is how I was when I first came to the church. அப்படிதான் நானும் கூட இருந்தேன் முதலாவது சபையிலே வரும்பொழுது. I had been going everywhere in evangelistic service. I joined several churches, but ultimately I came to South Hall to meet our senior pastor Satyaraj. சுவிசேஷ கூட்டங்களிலே கலந்து கொண்டது உண்டு, நிறைய ஊழியங்கள் செய்தது உண்டு. ஆனால் கடைசியிலே கர்த்தராகிய தேவன் பாஸ்டர் சத்யராஜ் அவர்களை சந்திக்க வைத்து சவுத் ஹாலிலே என்னை நாட்டினார். And that was by divine appointment. கர்த்தராகிய தேவன் முன்குறிக்கப்பட்டதினால் இந்த காரியம் நடந்தது. Somewhere in the calendar of God there are divine appointments. கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற நாட்களும் உண்டு. God calls people that he wants them to come. கர்த்தராகிய தேவன் அவர் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை அவர் ஏற்ற காலத்திலே அழைத்து அவர் நிர்ணயித்திருக்கிற இடத்திலே வைப்பார். The fire of God falls. கர்த்தராகிய தேவனுடைய அக்கினி ஆனவர் நம் மீது விழக்கூடும். And the God has to be worshipped in holiness. பரிசுத்தத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க துவங்கி விடுவோம். And a couple of weeks back I talked about the holiness of God. நான் முன்பிலே பரிசுத்தத்தை குறித்து நான் பேசினேன் உங்களோடு. When Isaiah was lifted up to heaven and when he saw God and he was coming, how simple and unholy he was. ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் எப்படி பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார் என்பதை அவர் உணர்ந்தார். Isaiah said, "Oh woe upon me that I have seen God." ஐயோ அதமானேன், இதோ நான் கர்த்தராகிய தேவனை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார்.
How am I going to be cleansed? எப்படி நான் பரிசுத்தம் அடையக்கூடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார். And Isaiah was cleansed. அப்பொழுது ஏசாயா கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டார். An angel in heaven brought a live coal and burnt his lips. தூதனானவர் ஒரு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை அவருடைய வாயிலே வைத்து ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்தம் பண்ணினார். So he will be made qualified to preach the word of God. அப்பொழுது அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார். And when God selects you and God's fire falls on you, கர்த்தராகிய தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உங்கள் மீது வரும். then you can't be kept quiet. அப்பொழுது நீங்கள் அமைதியாக சும்மா இருக்க முடியாது. You will be coming to the places where there is God. He is his presence. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அதை நாடி நீங்கள் எப்பொழுதும் செல்லுவீர்கள். The book of Isaiah has 66 chapters. ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. And the Bible also has 66 books. வேதாகமத்திலும் 66 புத்தகங்கள் உண்டு. Today I am not going to talk about the holiness of God. கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து நான் இன்று பேச போவதில்லை. Today I am going to look at the anger of God. கர்த்தருடைய கோபத்தை குறித்து இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். The God in the Bible கர்த்தராகிய தேவன் is also an angry God. நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் எரிச்சலுள்ள தேவனாக கோபமுள்ள தேவனாக இருக்கிறார். And he is angry if he is not aptly treated. கர்த்தராகிய தேவனிடத்திலே நாம் சரியான உறவு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர் கோபப்படுவார். That is why it is important before we come to the presence of God, we must be prepared and we must have said our prayers. அதனால்தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாம் சரி செய்து கொண்டு ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் வருவது மிக அவசியம். And then the Lord God will answer your prayers. அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். And let's turn our Bibles to the First Chronicles chapter 13 verse 7. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். First Chronicles chapter 13 verse 7. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். First Chronicles is in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 1 நாளாகமம் அதிகாரம் 13. After the book of Kings. They moved the ark of God from Abinadab's house on a new cart with Uzzah and Ahio guiding it. David and all the Israelites were celebrating with all their might before God, with songs and with harps, lyres, tambourines, cymbals, and trumpets. And we will read on from the chapter 7. First Chronicles. Chapter 13 verse 7. Yes, we will read the whole chapter. Yes. 7. Yes.
Praise be to God. Now, here in this narrative, we see a jubilant procession. இங்கே கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை இங்கே செய்வதை பார்க்கிறோம். And this procession is brought down to a shocking end. இங்கே ஒரு ஊர்வலம் வருகிறதை பார்க்கிறோம். அதிலே முடிவிலே ஒரு சோகமான ஒரு முடிவை பார்க்கிறோம். And we see that the ark of the covenant of our God is being returned to the place where it belongs. கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அதை எங்கே சேர வேண்டுமோ அதற்கேற்ற இடத்திலே திருப்பி கொண்டு செல்வதை பார்க்கிறோம். And King David and his people were all singing with all their might. தாவீது ராஜாவும் அவர் கூட இருந்தவர்களும் தம்பூரோடும் வீணைகளோடும் பாடல்களை பாடி ஆடி பாடி துதித்துக் கொண்டு வருகிறார்கள். They were playing on the musical instruments along the way. அவர்கள் தம்புருகளையும் மேளங்களையும் வாசித்துக் கொண்டு மகிழ்ச்சியாய் ஆடி பாடி கொண்டு வருகிறார்கள். They were playing on harps, psalteries, cymbals and trumpets. கைத்தாளங்களோடு தம்புருகளும் சுரமண்டலங்களோடு ஆடி பாடி வருகிறார்கள். It is a glorious procession. இந்த இடத்திலே ஒரு மகிமையான ஒரு ஊர்வலத்தை நாம் பார்க்கிறோம். The king is going in front. King will be dancing. கர்த்தராகிய தாவீது ராஜா முன்னே சென்று ஆடி பாடி துதித்துக் கொண்டு சென்றிருக்கிறார். And it was the desire of the heart of King David to bring the ark of covenant back to the place where it belongs. தாவீது ராஜாவினுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாக அவர்கள் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். So it is a great festival that the whole nation will have a time to celebrate. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக முழு தேசம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. As the story unfolds, that we can get a picture in our mind how it goes on. நாம் இதை படிக்கும் பொழுது நம்மளால் நினைத்து பார்க்கக்கூடும் எப்படியாக அவர்கள் ஆடி பாடி சந்தோஷத்துடன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்திருப்பார்கள் என்று. And because of the joy of the people, there will be vast crowds gathered also to join along the procession. இந்த ஊர்வலத்திலே மிகப்பெரிய ஜன கூட்டம் அங்கே இருந்திருக்க கூடும். நிறைய ஜனங்கள் தேசத்திலிருந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்திருப்பார்கள். Because there is a sacred object inside the ark of the covenant. ஒரு உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு பொருள் இருந்ததினாலே இப்படியாக நடத்தப்பட்டு வந்தார்கள். Now you can imagine the ark of the covenant was being brought on a cart. இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க கூடும் எப்படியாக இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று. In those days there were no motorable roads as we have today. இப்பொழுது இருக்கிற வசதிகள் போல அப்பொழுது இருந்திருக்க இல்லை. And but King David designed by his own cart with a lot of glamorous painting of gold. ஆனால் அப்பொழுது தாவீது ராஜா ஒரு அருமையான ஒரு ரதத்தை தயார் செய்து அதிலே உடன்படிக்கை பெட்டியை வைத்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று அந்த ரதத்தை செய்தார். And the cart was led by two people. அந்த ரதம் இரண்டு நபர்களால் நடத்தி செல்லப்பட்டது. And one was Ahio and the other one was Uzzah. ஒருத்தர் ஊசாவும் இன்னொருவர் அகியோவும் ஆவார்கள். As the cart moved on, the oxen stumbled. அந்த ரதம் நகர ஆரம்பித்த உடனே அந்த மாடானது தடுமாற ஆரம்பித்து விட்டது. And the cart tilted and the ark was going to fall off the cart. அந்த ரதம் கவிழ்ந்து உடன்படிக்கை பெட்டி கீழே விழ போனது. And this sacred vessel inside is in the danger of falling to the mud. இந்த ஒரு பரிசுத்தமான பொருள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்து வெளியிலே வருவதற்கான நிலையில் இருந்தது. And Uzzah, who was on that side, was involuntarily, instantaneously holds the ark of the covenant. கீழே விழ வந்த அந்த பொருளை ஊசாவானவர் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அதை பற்றி பிடித்து கொண்டார். And it was, if it falls, it will be covered with mud, and it will be quite a job after that to hold it back to the ark, to the cart. அந்த பரிசுத்தமான பொருள் கீழே விழுந்திருந்தால் அந்த மண்ணானது அந்த பொருளிலே இருந்திருக்கும். So Uzzah instantaneously he holds the ark.
உடனடியாக அது விழுந்து விடாமல் இருப்பதற்காக மாத்திரம் ஊசா போய் அந்த பொருளை பிடித்துக் கொள்ளுகிறார். He was going to help to keep the ark steady without falling. இந்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்து விடாமல் அதோட நிலையாக இருப்பதற்காக மாத்திரம் அவர் அதை ஓடி சென்று பிடித்துக் கொள்ளுகிறார். But here something unexpected happens, and the moment Uzzah touches the ark, he is struck dead and he falls dead. ஆனால் இந்த இடத்துல ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த தொட்ட நிமிடத்திலே ஊசாவானவர் கர்த்தரால் அடிக்கப்பட்டு அந்த இடத்திலே செத்து விழுகிறார். And the procession comes to a standstill. அப்பொழுது அந்த மொத்த ஊர்வலம் நின்று விட்டது. And the king in front, he is all comes to find out what happened. தாவீது ராஜா என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக வருகிறார். And there is sudden execution by God. The life of Uzzah is, he risked himself. கர்த்தராகிய தேவன் உடனடியாக அடித்தபடியினால் ஊசா உடனடியாக இறந்து விழுகிறார். And David was terrified and afraid of God. அந்த இடத்திலே கர்த்தருக்கான பயம் ஜனங்கள் மத்தியிலே உண்டானது. And David was not happy. The Bible says David was displeased. அப்பொழுது தாவீது ராஜா சந்தோஷமாக இல்லவில்லை, அவர் மிகவும் சோகமாக இருந்தார். And without any prior warning to Uzzah, he just touched the ark. கர்த்தராகிய தேவன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி உடனடியாக ஊசாவை அடித்தார். அவர் உடனடியாக செத்து விழுந்தார். And as we look at Uzzah, what he did from a human point of view, he did what he could as a duty. நாம் ஒரு மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழாமல் தடுப்பதற்காக என்ன செய்ய முடியுமோ அதை தான் ஊசா அந்த இடத்திலே செய்திருக்கிறார். He wanted to stop the ark falling off the cart to the ground. இந்த ரதத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்து விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக ஊசா அங்கே அதை பிடித்துக் கொள்ளுகிறார். And there was nobody else around as the cart moved on. The roads were also not smooth and it slipped and fell. அந்த இடத்திலே வேறு யாரும் இல்லை, அதிலே இடறி விழுந்ததற்காக அதை பிடிக்க சென்றார். If it gets soiled in mud, then it will be another problem. அது கீழே விழுந்து மண்ணு அதன் மேல் போயிருந்தாலும் அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க கூடும். And then they will ask, what have you been doing? Didn't you have eyes to see? அப்பொழுது மற்ற எல்லாரும் என்ன கேட்டிருப்பார்கள், ஊசா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், கீழே விழுந்தபோது ஏன் பிடிக்கவில்லை, ஏன் உங்களுடைய கடமை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டிருப்பார்கள். And Uzzah was just a simple human soul. ஊசா அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக நம்மை போல இருந்தார். And God we worship is a holy God. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். And this sacred vessel is entrusted to be looked after by Levites. லேவியர்கள் மாத்திரமே இந்த பரிசுத்தமான பொருள்களை பார்த்து கொள்வது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கடமையாகும். Under no circumstances were there nobody else be allowed to touch the ark. லேவியர்கள் அல்லாமல் வேற யாருக்கும் அந்த பரிசுத்த பொருட்களை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. And in the book of Numbers chapter 4 verse 19, let's have a look. நம்ம வேதாகமத்தை என்னாகும் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Chapter 4 and verse 19 in the book of Numbers. என்னாகும் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, so that they may live and not die when they come near the most holy things, do this for them. Aaron and his sons are to go into the sanctuary and assign to each man his work and what he is to carry. But the Kohathites must not go in to look at the holy things even for a moment, or they will die. Now we see in the book of Numbers, God has divided responsibilities, who should be doing what. கர்த்தராகிய தேவன் யார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவரவருக்கு வேலையை கொடுத்திருக்கிறதை இந்த என்னாகமத்திலே நாம் பார்க்கக்கூடும். And the Levites were given the responsibilities of the duties of the looking after the holy things. மகா பரிசுத்தமானவர்களை பார்த்து கொள்வது லேவியர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலையாகும். And even the teaching of the word given to the Levites. அதை பராமரிப்பதும் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகும்.
and every detail, the holiness of God has to be preserved. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான காரியங்களை லேவியர்கள் மாத்திரம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். Because in the book of Hebrews chapter 13 verse 8 says, God is the same yesterday, today and forever. எபிரேயர் நிருபத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. And as we take a glance from a human perspective, from a human point of view, Asa did what he could. நாம் ஒரு மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஊசா அவர்கள் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். And but he risked his own life. ஆனால் அப்படி செய்ய துணிந்த பொழுது அவருடைய சொந்த வாழ்க்கையை ஒரு பெரிய காரியத்திலே முடித்து விட்டார். And when we come to do the work for the Lord, we have to do what we are asked to do as they are laid out in the ministry. கர்த்தராகிய தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வரும்பொழுதும் கூட நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வதிலே நாம் எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் இருப்போமாக. Now Uzzah did what he could, and if the ark had fallen and got tainted in mud, and then he stopped that happening. இந்த ஊசா அவர்களும் கூட தன்னோட சொந்த முயற்சியிலே என்ன செய்யக்கூடுமோ அதை தான் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். What is so profane about human touch of the holy vessels? ஒரு மனிதர் ஒரு மகா பரிசுத்தமான காரியத்தை தொடுவதினாலே அப்படி என்ன காரியம் இருந்ததனால் கர்த்தர் அவரை அடித்து சாகடித்தார். If the ark fell into the mud, it will only be soiled. The mud won't have any sin. அந்த மகா பரிசுத்தமான பொருள் கீழே விழுந்திருந்தால் மண்ணானது அதன் மேல் பட்டிருக்கும், ஆனால் மண்ணிற்கு எந்த ஒரு பாவமும் இல்லை. Mud is earth mixed with water. அந்த மண்ணானது ஒரு பூமியை குறிக்கிறது, தண்ணீரோடு கலந்திருக்கிற பூமியை குறிக்கிறது. And mud has no sin. அதனிடத்துல ஒரு பாவமும் இல்லை. Water has no sin. கர்த்தரிடத்திலும் ஒரு பாவமும் இல்லை. So earth and water mixed mud has no sin. பூமியிலே அந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்த இருக்கிறதான அதிலே ஒரு பாவமும் இல்லை. It is the human touch that is sinful and profane before the eyes of God. பாவமான மனிதர்களுடைய ஒரு மனிதனுடைய தொடுதல் தான் அந்த இடத்திலே கர்த்தருடைய கண்களிலே ஒரு பாவத்தை கொண்டு வந்தது. Our God is not an idol. நம்மளுடைய தேவன் ஒரு விக்கிரகம் அல்ல. And an idol is no God at all. விக்கிரகமானது ஒரு தேவனும் அல்ல. God sees all that what we do. கர்த்தராகிய தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். We can't see God, but God sees all that we do. நாம் தேவனை பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தராகிய தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியம் பெரிய காரியம் அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். If the ark of the covenant fell to the mud, it would do no damage. அந்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியானது கீழே விழுந்திருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. There is sin in the human hands. ஆனால் மனிதருடைய கரங்களிலே பாவம் இருக்கிறது. And there is no sin in the mud. ஆனால் இந்த மண்ணிலே பாவம் இல்லை. But Uzzah knew nothing about that. ஆனால் ஊசாவிற்கோ இதை குறித்த ஞானம் இல்லாததினாலே இப்படி ஆயிற்று. Uzzah was just doing what he could as a duty. அவர் தன்னுடைய கடமையை செய்வதற்காக அவரால் என்ன செய்யக்கூடுமோ அதைத்தான் ஊசா அவர்கள் செய்தார். This is a matter of to be frightened about touching the ministry of God. இந்த காரியத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய ஊழியத்தை தொடுவதிலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We can't just rush and do things as we want. நாம் நம்முடைய அவசரத்திற்கு தகுந்ததை போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. Everything that we do in the ministry has to be pleasing to the God and acceptable to God. கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் செய்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தருடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாகவும் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். And God is a holy God, and his anger also will be kindled if anything goes amiss. கர்த்தராகிய தேவன் பரிசுத்தமான தேவன். அவருடைய காரியங்களிலே நாம் தவறுகள் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபத்தை வருவித்துக் கொள்ளுவோம். And whenever we come to worship God, we have to consider that God is holy.
நாம் எப்பொழுது கர்த்தரை துதித்து ஆராதிக்க வந்தாலும் கர்த்தர் பரிசுத்தமானவர் என்பதை நினைவிலே கொண்டு ஜாக்கிரதையோடு துதிக்க கடவோம். That is why it is important that we have to regard each and every one as holy vessels. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக நாம் நினைக்க வேண்டியது அவசியம். And it is not the songs that we should choose to please the congregation, but songs that would please God. ஒரு சபையை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் ஆத்துமாக்களை தேடக்கூடாது. கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் ஆத்துமாக்களை தேட வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். All we have to do is to obey the laws of God as they are laid out for us. கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய நியமங்களை பின்பற்றி தான் நாம் நடக்க வேண்டும். And the God is all, as we know, is love and holy, and he is patient, peaceful and gentle. நாம் அறிந்திருக்கிறது போல கர்த்தராகிய தேவன் நீடிய பொறுமையும் சாந்தமும் மகா தயவும் நிறைந்தவராய் இருக்கிறார். And we know that we are covered by the righteousness of our Lord Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வையினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And when we go to stand before the Father, the only armor we have is the righteousness of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வை ஒன்று மாத்திரம் நம் பிதாவாகிய தேவனிடத்தில் நின்று ஜெபிப்பதற்கு உதவும். So when we touch the holy ministry of God, we have to come in appropriate, proper manner. நாம் மகா பரிசுத்தமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் தொடும் பொழுதும் நாம் ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் வருவது மிக மிக அவசியம். That is why when we become a Christian, the way we talk and dress, everything matters. ஆதலால் தான் ஒரு கிறிஸ்துவராக நாம் பேசுவதும் நாம் எப்படி உடுத்துவதும் எல்லா காரியங்களும் நம்ம கவனம் செலுத்துவது மிக அவசியம். So when we come to the church, we don't come in casual dress. அதனால தான் சபைக்கு வரும்போது ஒரு சாதாரணமான உடை அணிந்து கொண்டு கேர்லெஸ்ஸா வராமல் இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். And the first days, the second day or third day, you will come and see how the mature Christians dress and do the work for the Lord. கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்துவர் எப்படி ஊழியம் செய்கிறார் என்பதை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு அதே போல் நாளுக்கு நாள் நாமும் வளர வேண்டும். And God never treat you justly outside Christ. இயேசு கிறிஸ்து அல்லாமல் கர்த்தராகிய தேவன் நம்மை வெளியிலே விட மாட்டார். The only righteousness God accepts is the righteousness of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய நீதியும் மாத்திரம் பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. In total and perfect obedience to God, Christ went on the journey for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் மூலமாக நமக்காக சம்பாதித்து வைத்ததான் அந்த நீதி ரட்சிப்பு. We can't demand anything from God. It is Christ who has done everything for us, and we have to ask Christ for everything. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக யாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நாம் பிதாவினிடத்தில் எதையும் கேட்டுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நமக்கு எதை வேணுமோ அவர் செய்து நிறைவேற்றி முடித்ததால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். Christ our Lord, He is our Savior and our Lord. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய இரட்சகரும் கர்த்தருமாக இருக்கிறார். And we have to be prepared in everything before Christ, because Christ has won the victory for us single-handed. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் ஒருவராக நமக்கு ஜெயத்தை பெற்று இருப்பதனால் நாம் அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். So the way we dress also matters. நாம் எப்படி உடுத்துகிறோம் என்பது மிக அவசியம். We can't just dress up in a casual manner, in a wishy-washy manner, come and sit down and start nodding and go home. நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் உடை அணிந்து கொண்டு நம் இஷ்டத்திற்கு வாழ முடியாது. We think we are doing a favor to God. நாம் நினைக்கிறோம் கர்த்தருக்கு ஒரு சாதகமான காரியத்தை நாம் செய்கிறோம் என்று. If we don't come to the church, God won't be happy. நாம் சபைக்கு வராமல் இருந்தோம் என்றால் கர்த்தர் சந்தோஷமாக இருக்க மாட்டார். Let us go and fill the quorum of the church, then let us be present, that God will be pleased to look at us. நாம் சபைக்கு சென்று கர்த்தர் மகிழ்ச்சி அடையும்படிக்காக நம்மை நாமே படைப்போமாக. This is what Uzzah also thought when he touched the Ark of the Covenant, the secret vessel of God.
இதை போலதான் நாம் எப்படி ஒரு சாதாரணமாக கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மாத்திரம் சபைக்கு போய்விட்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறோமோ, அதை போல ஊசாவும் இந்த பொருளை கீழே விழாமல் காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து அப்படி செய்தார். And these are things, they are profound things that we have to grasp as we mature as Christians. ஒரு கிறிஸ்தவராக நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வளரும் பொழுது இந்த முக்கியமான ரகசியங்களை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். Even King David was not happy about what happened, and he must have asked what on earth has gone on. தாவீது ராஜாவும் இதை குறித்து மகிழ்ச்சியாகவில்லை. எதுதான் இந்த காரியத்திலே தவறாக சென்று விட்டது என்று அவரும் விசனமாக இருந்தார். And he was afraid, and he did not take it to the place where it was due to be taken, and he stopped before taking the ark of the covenant to the place where he wanted. அந்த இடத்துல இந்த காரியம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு தாவீது ராஜா மிகவும் பயந்து உடன்படிக்கை பட்டியை எடுத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்லாமல் அந்த இடத்திலே நிறுத்தி வைத்து விட்டார்கள். As we read these stories in the Old Testament, we think these happened only in the Old Testament. இதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த காரியங்களை நாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தின் காரியங்கள், நமக்கு அது சம்பந்தம் இல்லை என்று நாம் நினைக்க கூடும். There are many such stories where the fire fell on people and the fire consumed people. இதை போன்ற நிறைய காரியங்கள் வேதாகமத்திலே உள்ளது. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வந்து ஜனங்களை சுட்டெரித்த காரியங்கள் நிறைய உண்டு. Aaron had 2 sons, and they were also consumed by profane fire they kindled. ஆரோன் என்பவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களையும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி சுட்டெரித்தது. And we think in the New Testament there will be nothing like that happening. நாம் நினைத்துக் கொள்வோம் புதிய ஏற்பாட்டின் காலத்தை இதை போன்ற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் என்று நாம் தவறாக நினைக்க கூடும். Because we are in the New Testament times, we can behave as we want. நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருப்பதினால் நாம் நினைக்கிறபடி நடந்து கொள்ளலாம் என்று தவறாக நினைத்திருக்கிறோம். We can just go to the church, we can dress as we don't want to pray, we go and sit down. Who is bothered to ask? நாம் நினைத்தபடி சபைக்கு செல்லலாம், நாம் நினைத்தபடி உடை அணிந்து கொள்ளலாம், நாம் நினைத்தபடி ஊழியத்தை செய்யலாம் என்று யார் நம்மை கேட்க போகிறார் என்று நாம் நினைக்க கூடும். And we say we didn't come to church, and we can even tell a lie that something to excuse. நாம் சபையிலே இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்பொழுதும் கூட நிறைய பொய்களை சொல்லலாம். நாம் இதை ஊழியத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் வேற காரியங்களுக்காக நாம் இன்றைக்கும் நிறைய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். But we can't lie when we become a Christian. ஆனால் கிறிஸ்துவரான பின்பு நாம் ஒரு சிறு பொய்யை கூட சொல்லக்கூடாது. There was a couple who lied to the Holy Spirit in the New Testament in the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு தம்பதியினர் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய்யை சொன்ன காரியம் உண்டு. And they kept back some of the money when they sold their property. When the others brought all the money to the church, they kept some back and did not tell about it, and they told a lie. சபையிலே நிலங்களை விற்று மற்ற நபர்கள் அவர்களுடைய நிலங்களை விற்ற முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது அனனியாவும் சஃபரியாலும் சில பணத்தை அவர்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். Where Ananias and Sapphira, the couple who died at the hand of God. அனனியாவும் சஃபீராலும் இப்படி பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய்யை சொன்ன பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியானவர் அவர்களை சுட்டெரித்து அவர்களை கொன்று போட்டார். Why did they die? ஏன் அவர்கள் செத்தார்கள்? Because they lied to the Holy Spirit, not to the human beings. ஒரு மனுஷரிடத்திலே அவர்கள் பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார்கள். When Peter questioned them and they had no answers, and they gave up the ghost, or they struck dead. பேதுரு அவர்களிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் பேதுருவிடத்திலே பொய் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த இடத்திலே அடிக்கப்பட்டு செத்து விழுந்தார்கள். So there is a code of conduct also to observe when we come to the church. நாம் சபைக்கு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகள், பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகள் இன்றைக்கும் உண்டு. We don't want to drop dead in coming to the church. நாம் சபையிலே வந்து செத்து விழுவது நாம் விரும்புவதில்லை. On the first day as a Christian, you don't know these things.
முதலாம் நாளிலே ஒரு கிறிஸ்தவராக இதை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்க கூடும். Maybe on your first day you never knew how to say a prayer. நீங்கள் கிறிஸ்தவரான முதல் நாளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கூட நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். But when you slowly mature to be a Christian, then you take over a prayer ministry. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவராக வளர்ந்து வரும்பொழுது அப்பொழுதுதான் நீங்கள் ஊழியத்தை எடுத்து செய்ய ஆரம்பிப்பீர்கள். And let's look at some Christian principles. நாம் கிறிஸ்தவ வழிமுறைகளை குறித்து சிலவற்றை பார்க்கலாம். And one of the principles is when we come to the presence of God, that we must regard God as holy. நாம் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது கர்த்தராகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வர வேண்டும். And we need to obey the laws of God. இரண்டாவதாக கர்த்தருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். That is to obey the laws of the church as they are laid out. சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். And our God we worship is holy, and so we can't say God is holy, so we don't have to worry about it. But only thing is that holiness has to be regarded as holy. கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று நினைக்காமல் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Everything that we do is covered by the righteousness of Christ. நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வையால் மூடப்பட்டிருக்கிறோம். There is nothing else that we can stand before God. It is only the righteousness of God that Christ has garmented us as a new cloth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய நீதியின் சால்வையினாலே நம்மை மூடி இருப்பதனால் மாத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நாங்களும் நிற்கத்தக்கதாய் பாத்திரவான்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். Nobody can say I deserve it because I am a Christian now. நான் கிறிஸ்துவராகி விட்டேன், எனக்கு இதை அத்தனைக்கும் நான் தகுதி அடைந்து விட்டேன் என்று நாம் ஒருவரும் சொல்ல முடியாது. But it is the grace of God far beyond our deserving and unmerited favor bestowed upon us. நம்முடைய ஞானத்திற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மளை இந்த இடத்திலே நிலைத்து நிற்க வைத்திருக்கிறது. God does not look at us apart from Christ that is inside us. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மை பார்ப்பதே கிடையாது. நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார். And when we become a Christian, Christ has done everything for us. நாம் கிறிஸ்துவராக மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடித்து விடுகிறார். And it is him alone that went to the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவைக்கு சென்றிருக்கிறார். And when all alone the line, even his very good disciples betrayed him, he went and was crucified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர்களுடைய சீஷருக்கு மத்தியிலே இருந்து சிலுவைக்கு எடுத்து செல்லப்பட்டார். So it is important as Christians we have to be prepared for a walk of a long journey. நாம் ஒரு நீண்ட பயணத்திற்கு ஆயத்தப்பட்டு நடப்பதற்காக கிறிஸ்துவராக நாம் ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் இருப்பது மிக மிக அவசியம். And so as we start doing the things for God, then God will select us for other greater work in him. அப்பொழுது ஒரு கிறிஸ்துவரான ஒரு முதல் நிலையில இருந்து கர்த்தருக்காக நாம் முழு ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் காரியங்களை அவருக்காக செய்யும் பொழுதுதான் கர்த்தர் மிகப்பெரிய அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்மை தெரிந்து கொள்ளக்கூடும். There was one lady in Philippines who was passionate about serving God. பிலிப்பைன் தேசத்திலே ஒரு சகோதரி கர்த்தருக்காக சேவை செய்வதிலே மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். And she was a rich duchess in Philippines, and God called her. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக அந்த பெண்மணி இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவரை நடத்தினார். And God called her to prepare a team for herself and go to such and such an island in Philippines and talk to them about God. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த பெண்மணியை அழைத்து அந்த பிலிப்பைன் தேசத்திலே இருக்கிற மக்களிடத்திலே கர்த்தரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். And she went there, and there was a clan of people, a tribal people who never seen even clothes.
அந்த இடத்திலே ஒரு மலைவாழ் மக்கள் இருந்தார்கள். ஒரு நல்ல ஒரு ஆடைகளை கூட அணிவிக்காமல் இருந்த ஒரு கூட்ட மக்கள் இடத்திலே அவர் இந்த பெண்மணி சென்றார்கள். And they were cannibal people. கேனிபல் என்ற அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருந்தார்கள். And they never heard of a God. They heard only about cannibalism. அவர்கள் கர்த்தரை குறித்தோ தேவனை குறித்தோ எந்த ஒரு செய்தியும் அவர்கள் கேட்டதில்லை. But Christ our Lord wants to save them from the wrath of God. ஆனால் நம்முடைய கர்த்தரோ அவர்களையும் கூட ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். And he wants this lady to go with her team and talk to them about Christ. இந்த மக்களிடத்திலே இந்த பெண்மணியை ஒரு கூட்டத்தோடு கூட சென்று கர்த்தரை குறித்து அறிவிக்க இந்த பெண்மணியை தெரிந்து கொண்டார். When she went there, these people, the chieftain of the tribe was very loathsome, and he thought the breakfast has come. அங்கே இருந்த மலைவாழ் மக்கள் இந்த பெண்மணி அங்கே ஊழியம் செய்ய சென்ற பொழுது அவர்கள் மனித மாமிசத்தை உண்பவர்கள். நமக்கு காலை உணவு இந்த பெண்மணியும் அந்த கூட்டத்தாரும் நமக்கு கிடைத்து விட்டனர் என்று அவர்கள் நினைத்தனர். This team of girls will serve us breakfast, lunch and dinner for a couple of weeks. So இந்த ஒரு கூட்டத்து மக்கள் நமக்கு காலை மதியம் இரவு உணவிற்கு இந்த மக்கள் எல்லாம் நமக்கு போதுமானவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். So the first day the chieftain of these cannibal people prepared dinner for the team of the lady. இந்த கூட்டத்தாருக்கு அவர்கள் உணவு சமைத்தார்கள். And when they sat down to dinner, they poisoned the dinner. அந்த உணவிலே இவர்கள் சாப்பிட அமர்ந்த பொழுது விஷம் கலந்த உணவை இந்த சுவிசேஷம் அறிவிக்க சென்ற கூட்டத்திற்கு கொடுத்தார்கள். And the chieftain of the cannibals, they said to the cook, make the poison 7 times more. அந்த உணவிலே 7 மடங்கு அதிகமாக விஷத்தை கலந்து அந்த கூட்டத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைவர் சொன்னார். And we don't want to waste time to see them dying. They should die instantly. நாம் நிறைய நேரம் அவர்கள் சாவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது, உடனடியாக அவர்கள் செத்து விழ வேண்டும் என்று அந்த தலைவர் நினைத்தார். And when they sat down to dinner, the girls started praying over the food. அவர்கள் அந்த இரவு வேளையிலே சாப்பிடுவதற்கு அமர்ந்த பொழுது ஜெபம் செய்துவிட்டு சாப்பிட ஆயத்தமானார்கள். And the Bible says any poison they eat, it will not be poison. And so they prayed over the food. And the next day, in the morning, the chieftain, he was coming to look at the girls. அந்த இடத்திலே நம்ம வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், எந்த விஷமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த அதிகாரத்தின்படியே அவர்கள் ஜெபித்து விட்டு அதை சாப்பிட்டு முடித்தார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த தலைவர் வருகிறார். Earliest in the morning they were singing songs and the musical instruments and the sound of music, and this chieftain, he was horrified. அந்த அதிகாலை வேளையிலே அவர்கள் செத்து விழுந்திருப்பார்கள் என்பதை பார்க்க அந்த தலைவர் வந்த பொழுதோ அவர்களோ துதித்து ஆராதித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததை பார்த்து அந்த தலைவர் பயந்தே போய்விட்டார். How can this be? Who is their God? They are worshipping a God. 7 மடங்கு விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட பிறகு உயிரோடு இருக்கிற இவர்களுடைய தேவன் யார் என்று அந்த தலைவர் நினைத்தார். And the result was that the entire village was saved. அந்த தேவன் யார் என்பதை கேட்க தொடங்கி அந்த முழு கூட்டமே கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். This girl spent all her money and resources to clothe the people, educate the people and start a church. இந்த பெண்மணியோ அதற்கு பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய பணத்தை செலவழித்து அவர்களுக்கு உடை அணிவித்து சரியான கல்வி அறிவை கொடுத்து அவர்களை நடத்தினார். So this is how God chooses you when you become passionate about the ministry of God. இப்படிதான் கர்த்தர் உங்களையும் கூட தெரிந்து கொள்ளக்கூடும். கர்த்தருக்காக நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். And if I carry on like this, I'll be telling stories and the time will be past. இதை போல நான் अनेக காரியங்களை உங்களிடத்தில் சொல்லக்கூடும், நேரம் சென்று கொண்டே இருக்கும். And our brother is looking at me. Can't you see the clock over there? ஏற்கனவே மனாசே பிரதர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நேரம் சென்று விட்டது என்று. Let's pray. நாம் ஜெபிப்போம்.
Lord, thank you for the righteousness of Christ and His grace that is unmerited and undeserved upon us. கர்த்தாவே அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் சால்வைக்காகவும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காகவும் நாங்கள் மனமார நன்றிகள் செலுத்துகிறோம். Oh, without the righteousness of Christ, there is nothing else that we can look forward to as a Christian. கர்த்தாவே ஒரு கிறிஸ்தவராக கர்த்தருடைய நீதியின் சால்வை இல்லாமல் வேறு ஒன்றிற்கும் நாங்கள் விருப்பப்பட முடியாத சுவாமி. And when we come before Lord, oh God, help us to develop a prayer life. கர்த்தாவே ஒரு ஜெப வாழ்க்கையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. And our only hope is to cling on to Christ as our Savior. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பற்றி பிடித்துக் கொள்வது மாத்திரம் எங்களுடைய வாஞ்சையாகவும் விருப்பமாகவும் இருப்பதாக சுவாமி. Covered by the righteousness of Christ, we can spare ourselves from the wrath of God. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வையின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. May the Lord be pleased to anoint the preaching of the word in Jesus' name. கர்த்தராகிய தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து காத்துக் கொள்ளுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. பிதாவே ஜெபிக்கிறோம். ஆமென். Amen.